ஹைதராபாத்லேருந்து கிளம்பியாச்சு. பாய். பேக் எடுத்து விழுந்துட்டு சம்பவம். இங்கே பாருங்க, மறுபடியும் ஒரு வைல்ட் லைஃப் காரிடோர். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து 2 சைடும் ஃபாரஸ்ட்டு. சரியா, நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன். ரூம் பேர் ஜல்சா. வாழ்க்கை என்னதான் அடைச்சி வச்சாலும் அதுலேருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். குட் மார்னிங் மக்களே. ஸோ வண்டியெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் சன்ரைஸ் செம்மையாக இருக்குது. கிளியராக தெரியுதான்னு தெரியல, செம்மையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஆக்ரா தாண்டி போகிற மாதிரி பிளானு. டைம் இப்போ ஒரு 5:30, 6 இந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்ரோல் இன்னொரு 200 ரேஞ்சு காமிக்குது. பட் இதுக்கு அடுத்ததே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபியூல் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். Day 4 from Let's Rock. Okay, all ready to go. முள்ள போய்ட்டு பெட்ரோலை போட்டுருவோம். नेक्स्ट पेट्रोल पंप नियर. कितना किलोमीटर? 1 किलोमीटर. இங்கே பெட்ரோல் இல்லை, இங்கே பெட்ரோல் இல்லை. பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் பெட்ரோல் இருக்கான். சரி போ. பியூட்டிஃபுல் மண்டே மார்னிங். சன் செம்ம அழகாக இருந்திருக்கு. தெரியுதா? பின்னால் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி Day 4 ஏன் கணக்குக்கு. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம 2000 கிலோமீட்டர், நேற்று நைட்டு 2000 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். 2036 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது இது வரைக்கும். நான் கன்னியாகுமரியிலேருந்து. செம்மலா லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இதுதான் எனக்கு. இன்னும் போகுது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக முடியுது. ஃபியூல் பல்க்கு இன்னும் ஒன்றும் இல்லை, பார்ப்போம். நேற்றுக்கு நைட் ஒரு காமிக்க முடியல, ஒரு மாடு அது சொல்கிற நடந்து போகுது. ஃபாக் லைட் போட்டனால எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னே அதுலேயும் அப்படியே தடவி தான் அது மூவ் பண்ணி போனேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப்பு. எத்தனை மாடு செத்து கிடந்து பார்த்தீங்களா? ஆப்போசிட்டில் கூட ஒரு பைக்கு ஒருத்தன் வந்து ஒரு மாடை இடித்தான். ஐ மீன் மாடை இடித்தானா மாடை குறுக்க வந்துச்சா. நைட்டு டூ ரிஸ்கி, ரொம்ப கவனமாக போனோம். பெட்ரோல் பல்க் 106 ரூபா, நேற்றுக்கு 104 ரூபா இருந்துச்சு லிட்டர் பெட்ரோல். பஸ் 837 ரூபா 95 பைசா. भैया बिल लेना. ठीक है भैया. थैंक्स भैया. வெயிலே மெல்ட் ஆகி போய் இருக்கு இங்கே ரோடெலாம். பாய் தூரம் நல்லா இருக்குது, பாய் தூரம் அப்பா. இதனால தான் இந்த பேக் இந்த கீழே விழுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மாட்டேன், பேக்கில் உள்ள எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெயின் லைனர் இல்லை, அது பேக்கோட ரெயின் லைனரு, அதுதான் காலி. வரும் அடுத்து. இப்போது ஒவ்வொரு வாட்டியும் விழும் போது எதுவும் கீழே விழுந்துக்கூடாதுன்னு இருக்கு. அசால்ட்டாக ரோட்டில் நடக்கிறாங்க, அசால்ட்டாக மாடும் ரோடு பார்த்து நடக்குது. ஃபுல்லாக ஃபார்மிங் தான் இங்கே, பச்சை பசைன்னு வச்சுருக்காங்க. ஆனால் வெயில் அடிக்கும்போது தெரியுது, காஞ்சி போயிருக்க மாதிரி இருக்குது. காலமாக அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. ஜபால்பூர், இந்த கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஜபால்பூரில் தான் ஸ்டே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்கல்ல. கால் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. அவங்க யூடியூப் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அனுப்பிச்சுடுவோம், ஃப்ரீ ஆகிட்டு அனுப்பிச்சுடுவோம். மழை பெஞ்சிருக்கு,
லைட்டாக டிஸ்லைட் இருக்குது. மழை இன்சைட் பெய்கிற மாதிரி இருக்குது. கோபுரம்லாம் இருக்கு. நம்ம ரூம்லேருந்து இது வரைக்கும் ஒரு 80 கிலோமீட்டர் வந்திருக்கோம். வேனில் என்ட்ரு மாட்டணும், கேமரா உள்ள வைக்கணும். நேச்சுரலா மக்களே மழை எவ்வளோ நேரம், ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நல்லா மழை. இப்போ மழை லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கேமரா எடுத்து மாட்டினேன், அதுக்குள்ளே திரும்ப ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிச்சு சொல்லத்தனம். ஸோ சம்பவம் நம்பர் 2, மழை பெஞ்சிட்டுருந்துல. ஸோ நான் வந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி இருந்தேன்னு பார்த்தா ஃபாக் லைட்டில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் கலந்துச்சு. ஸோ அது படுத்துட்டு இப்போ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். போயிட்டு வரதுக்குள்ளே என்னென்ன கலந்துள்ள போதோ தெரில, பார்க்கலாம். டீ பிரேக் முடிச்சு நான் ஆக்ராக்கு 465 கிலோமீட்டர் காமிக்குது. கூட தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ETA 450. நம்ம இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் இருக்கும். அடுத்த மேஜராக உள்ள சிட்டி வந்து பார்த்திங்கன்னா சாகர்னு ஒரு ஊர் இருக்குது. அடுத்தது இப்போது சீக்கிரம் வரும் அது. ஸோ அடுத்த பெட்ரோல் ஃபில் பண்ண டைம் வந்துச்சு. இந்த பெட்ரோல் பங்க்கில் மொத்தமாக 9 லிட்டர், ஆல்மோஸ்ட் 9 லிட்டர் போட்டிருக்கோம். 860 ரூபா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மக்களே, மழைக்கு அப்புறமா மைக் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஸோ கேமரா ஆடியோ கேட்கல, சுத்தமாக கேட்கல. ஸோ அதனால் ஒன் வாய்ஸில் பேசிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு. ஒரு வழியாக ஜான்சி வந்து ரீச் ஆகணும். என்னென்னா டீஹைட்ரேஷன் அவ்வளோ இருந்துச்சு. எத்தனை ஸ்டாப் எடுத்தோன்னே தெரில. தண்ணி ஹைட்ரேஷன் பேக்லேயும் ஃபில் பண்ணி தனியாக வாட்டர் பாட்டில் வேறு எடுத்து வாங்கி வச்சு குடிச்சிக்கிட்டே இருந்தோம். இல்லைன்னா சான்ஸ் எல்லாம் முடியவே முடியாது, அவ்வளோ ஹீட்டு. இந்த ரோடை பார்த்தீங்கனாலே தெரியும், லாரியெல்லாம் போய் ஹீட்டில் ரோடெல்லாம் மெல்ட் ஆகி பள்ளமாக இருந்துச்சு. அதில் வேறு வண்டி ஓட்ட ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பள்ளமாக இடத்துல போனால் அந்த டைமில் அவ்வளோ மெல்ட் ஆகலை, பட் வந்து வண்டி ஸ்லிப் ஆகுது, வாபிள் ஆகுது. செம கஷ்டம். தெரியாமல் போயிட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியாது. வண்டி ஃபுல் வெயிட் வேறையா, லோட் இருக்கும்ல, சேடல் பேக்லாம் வச்சு அப்படியே வாபிள் ஆகுது நல்லா. இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் நடுஸில் இந்த சீக்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இந்த ஊரை தாண்டி போகும்போது எல்லோரும் நிப்பாட்டி அதாவது எல்லா வண்டியும் நிப்பாட்டுறாங்க. வாலண்டியராக ஹைவேல நிப்பாட்டி மோர் ஜூஸ் எல்லாம் கொடுத்து பத்திரமா போகிறதுக்காண்டி, ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வராமல் இருக்க பார்த்து போகிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க. செம்மையாக இருந்துச்சு. மக்களே டீ பிரேக், மண் கப்பில் டீ. இது தந்தூரி டீ எல்லாம் இல்லை, வெறும் அந்த கப்பில் தரோம், அவ்வளோதான். பாத்திரத்தில் போட்டு கப்பில் தரோம். இன்னும் ஆக்ராக்கு 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ரூம் தேடிட்டு இருக்கோம். நல்ல ரூம் கிடச்சோன்னா இங்கேருந்து கிளம்பும். டயர்டாக இருக்குது, அதான் ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு இருந்தது, பசி வந்துச்சு. ஸோ தம்பிகிட்ட 4 ரொட்டியும் ஒரு பாலும் கேட்டோம். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். யாருமே இல்லை, மணி இப்போ 4 கிட்ட ஆச்சு, யாருமே இல்லை. நான் இப்போ தான் சாப்பிட்டு வேலையை முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் எந்திரிச்சு வைக்க போயிட்டான், பால் தூக்க போயிட்டான். அந்த கேட்டேன், நீ சாப்பிட்டுட்டு போடான்னா, இல்லை இது என் வேலை, நான் பார்க்குறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. நாம் ஆசிஷ், வெரி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வாடா ஏடா இப்போவே பார்க்கலாம் போட்டிருக்க. आपका नाम कार्तिक. ओके, नाइस टू मीट यू.
இன்றைக்கி இது 3வது ஃபில்லிங் ஸ்டேஷன், பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன். மொத்தமாக 10 லிட்டர், ஆல்மோஸ்ட் ஒரு 11 லிட்டர் பிடிச்சிருக்கு. இது 1149 ரூபாய் இருக்குது. தண்ணி மாதிரி குடிக்குது, ஆனால் ஓடுதுப்பா, நல்லா மைலேஜ் தருது, பரவாயில்ல. மக்களே, இப்போ நம்ம ஆக்ரா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஆக்ராக்குள்ளே போகல, நம்ம வந்து வெளியே அவுட்டரில் வெளியே வந்து, அதாவது ஆக்ராலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வெளியே வந்துட்டோம். இங்கே தான் ஒரு ரூம் பார்க்கலான் இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ரூம் எதுவும் இல்லை. ஸோ டெல்லி போகிற வழியில் ஒரு லாட்ஜ் பார்த்துருக்கோம், பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு ஓகேனா அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். ஏன்னா சன் வேறு செட் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் ரூம் பார்க்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் பரவாயில்லன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஹலோ மக்களே, சேர்த்து ஒழுகுது. ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் அந்த மாதிரி. ஹீட் எவ்வளோ இருக்குது, ஒரு நிமிஷம், 39 டிகிரி இருக்குது. சாயங்காலம் 7 ஆக போகுது. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. 7 ஆக போகுது, வேர்த்து ஊற்றுது. சரி, ஓகே, இன்றைக்கி ரைடை பற்றி சொல்லணும். காலையில் 6 மணி ஆரம்பிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம். உடனே மழை இழுத்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே நிற்க முடியல. ஸோ நல்ல ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஹோட்டல் நிப்பாட்டணும், அந்த ஹோட்டலும் நல்லா இல்லை. இழுத்துட்டோம். ஒரு 200-150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ரோடும் சரியில்லை, பார்த்து வரணும். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோடு நல்லா இருக்குது, அடுத்த 100 கிலோமீட்டர்ஸ் ரோடு கேவலமாக இருக்குது. இடையிடையே மாடு வேறு செத்து கிடக்குது. மோரோவர் நாங்கள் வந்த இடம் நாக்பூருக்கு அவுட்ரு 200 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஆக்ரா வரைக்கும் ஓகே. பாதி தூரம் வந்து மழை பெஞ்சு, பாதி தூரம் வந்து வெயில் பட்டை கிளப்பிட்டு. ஸோ இதுதான் இந்த நீங்கள் ஹோட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நிறைய பஞ்ச் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இஷ்டப்படத்தில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுட்டு அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது. ஜூஸஸ் நிறைய குடிச்சிக்குவாங்க, வாட்டர் அவ்வளோ குடிச்சிக்குவோம். வாட்டர் நிறைய குடிச்சுவாங்க, எவ்வளோ முடியாது அவ்வளோ குடிச்சிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப டிஹைட் ஆகுது, முடியாது. காரணம் வந்து ஒரே மட்டும் யூரினே போச்சு, அந்தளவுக்கு டிஹைட் ஆகிருக்கு. 4 லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு, முடியலை. ஹைட்ரேஷன் பேக் டியூப்லாம் வந்து கொதிக்குது, அப்படியே சுடுதண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். சரி, இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு கோவர்தனன் பேலஸ் இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரிய இடம் தான், பைக்கெலாம் சேஃபாக இருக்குது. இன்னும் ஒரு 2500 எனக்கு ரூம் ரெண்டு. ரூம் எதுவும் பார்க்கல, லட்சத்தில் கிளப்பி வச்சதுலேயே ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹோட்டல்ஸை பற்றி நான் இதுக்கப்புறம் காமிக்கிறேன், வீடியோவை போடுறேன் நான். ஓகே, பாய் மக்களே. ஹோட்டல் தான் என்ட்ரன்ஸ் ஒன்றா இருக்குது. ஹோட்டல் பெருசாக இருக்குல்ல, ரூம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்த போதே அங்கே வச்சுட்டேன். நான் ரைட் சைடில் இருக்கலாம் திங்ஸு. ஸோ ரூம் இங்கே உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பழைய பில்டிங், பட் செம்மையாக வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குல்ல, 2 சைடும். 106. Okay. No. சரி மக்கள், நான் போய் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். பாய். ஹலோ மக்களே, ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போய் தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். இதான் நம்ம தங்கிட்டு போட்டோம்.
செம்மையாக இருக்குல்ல பெரிய ஹோட்டல். நல்லா தான் இருக்குது. திங்ஸ் எல்லாம் சார்ஜ் போட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே பாய், see you tomorrow.